தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வசனம் என்னவென்றால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஓகேவா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படியாக வசனம் சொல்லுகிறது. அப்போது பைபிள் என்ன சொல்ல வருதுன்னா, கர்த்தருக்கு வெளியே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். ஓகேவா? இதை தான் பரலோகம் விரும்புகிறது. தம்பி, நம்ம இன்றைக்கி நம்ம நிதானித்து அறிய போகிறோம். நான் சந்தோஷமாக இருக்கிறது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேனா, இல்லாட்டி கர்த்தருக்கு வெளியில் சந்தோஷமாக இருக்கிறேனா, இல்லாட்டி கர்த்தருக்கு வெளியில் சந்தோஷமாக இருந்துட்டு கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேன்னு தன்னைத்தானே வஞ்சித்து கொண்டு இருக்கிறேனா என்பதாக நாமே நிதானித்து அறிய போகிறோம். ஓகேவா? சிம்பிள். ஒரு மனுஷன் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படியாக 3 விதமான மேட்டர்னால் உண்டாக்கப்பட்டவன். ஓகேவா? ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படி என்று பார்த்தோன்னா, அந்த ஆத்மா வந்து தேவனிடத்திலிருந்து மனுஷனுக்கு வந்தது. ஓகேவா? ஏசப்பா வந்து அவன் மேலே வந்து ஊதுவார், ஜீவ சுவாசத்தை ஊதும்போது அவன் ஜீவாத்மாவானான் அப்படியாக ஆதாமை குறித்து வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆத்மா வந்து தேவனிடத்திலிருந்து வந்தது, உலகத்திலிருந்து வந்ததில்லை, மண்ணிலிருந்து வந்ததில்லை, தேவனிடத்திலிருந்து வந்தது. அது தேவனிடத்திற்கு திரும்பி போகணும். ஓகேவா? அது போக விடாமல் தடை பண்ணுறது தான் இந்த மாம்சம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, சிம்பிள். உங்களுக்கு ரொம்ப குழப்பலை. ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்திற்கு மரணம் உண்டு. ஓகேவா? எத்தனை வயசில் இருந்தாலுமே ஒரு மனிதனாக பிறக்கிறான் என்றால், அவர் எவ்வளோ பெரிய கவர்னராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கிங்காக இருந்தாலும், அவர் மரணம் எவ்வளோ அவரோட பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தாலும் மரணம் நிச்சயமாக சந்திக்கும். அவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மண்ணுக்கே திரும்புகிறான். ஓகேவா? வசனத்தில் உள்ளது. அதற்கு வசனத்தில் என்ன சொல்லியிருக்கோன்னா தெளிவாக, அப்போ அந்த ஆத்மா வந்து அவன் சரீரம் மரணத்தை அடைந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு மரணம் வருவது கிடையாது. ஒன்று, அந்த ஆத்மா நித்திய ஜீவனுக்கு, பரலோகத்திற்கு, தேவனிடத்திற்கு திரும்பும். இந்த ஆவியின் சத்தத்தின்படி கேட்டு பரிசுத்தாவின் வழிநடத்துதல்படி வாழ்ந்திருந்தால் பரலோக ராஜ்யத்திற்கு போகும். மாம்சத்தின்படி பிழைத்திருந்து பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நரகத்திற்கு போகும். அதான் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கோம். நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி பிழைத்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட். இது என்ன தம்பி, ஆவிங்கிற மாம்சங்கிற ஆத்மாங்கிற ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சிம்பிள் கான்செப்ட் ப்ரோ. மனுஷனுக்குள்ளே ஆத்மா உண்டு. ஓகேவா? அந்த ஆத்மாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்ததென்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தது, ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் அது பரலோக ராஜ்யம் போகும். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாகும். ஓகேவா? அப்படியாக சிம்பிள். நீங்கள் அதை கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாம்பிள், பைபிளில் வந்து இதற்கு ஒரு ஆதாம் ஏவாள் என்ற தோட்டத்தில் முதல் மனிதர்கள், அவர்களை வந்து ஏசப்பா உண்டாக்குறார் தோட்டத்திற்குள்ளே. ஓகேவா? அப்போ அவர்களுக்கு ஒரு சத்தம், அதான் ஆவியானவர். ஓகேவா? ஆவியானவர்னால் ஏசு கிறிஸ்து தான். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஏசு கிறிஸ்து ஒரு வேர்டு கொடுக்குறாரு. தோட்டத்திற்கு சென்டரில் ஜீவ விருட்சத்தின் கனி என்று ஒன்று உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க கனி என்பதை ஒன்று உண்டாக்குறாரு. ஓகேவா? ஏசப்பா தெளிவாக சொல்லுவார், நீ தோட்டத்தில் உள்ள எல்லா பழத்தையும் சாப்பிடு, எதனால சாப்பிடு, ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனின்னு ஒன்று இருக்குல்ல சென்டரில், அதை மட்டும் நீ சாப்பிடாத, நீ சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆவியான சத்தம் எப்படி இருக்குது கேட்க? கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ காதுக்கு இனிய பிரசங்கியார் ஒருத்தன் வரான் அதே தோட்டத்திற்குள்ளே. காதுக்கு இனிய டாக்டரின். ஓகேவா? டாக்டரின் ஒன்று வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதாவது வசனத்தில் சொல்லியிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படியாக அவருடைய மேட்ரு போட்டிருக்கோம். ஓகேவா? அவர் வந்து கண்டித்து உணர்த்துவார். பிசாசு வந்து ஒன்று சொல்கிறான், நீங்கள் இந்த பழத்தை புசிக்கும்போது சாகவே சாவதில்லை அப்படியாக சொல்கிறான். பி லைக் அ காட் அப்படின்ட்டு போட்டிருக்கு பைபிளில். அப்படின்னா கடவுளை போல, தேவர்களை போல கண்கள் திறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இச்சையான வார்த்தைகளை சொல்கிறான். டாக்டரின் 2 சவுண்டுமே இப்போ காதில் உழுது.
ஏவாளம்மாவுக்கு. ஓகேவா? பரிசுத்தாவியான ஒரு சவுண்டும் கேட்டிருக்கு. சாப்பிடும்போது செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு சவுண்ட் வந்திருக்கு. இங்கே ஒருத்தன் சாவ மாட்டேங்கிறான். கேட்க எது இனிமையாக இருக்குது. இந்த சரீரம் இப்போ முடிவு பண்ணுது. ஓகேவா? நான் தான் சொன்னேன், ஆவி ஆத்மா சரீரம். அந்த சாத்வியோட ஒர்க்கு ஆத்மாவை பரலோகம் கூட்டு போகணும், மாம்சத்தோட ஒர்க்கு ஆத்மாவை நரகத்துக்கு கூட்டு போகணும். இவ்வளோ தான் சிம்பிள். ஆத்மாவை கொள்ளையடிக்கணும் அப்படின்ற நரகத்திற்கு கூட்டு போகணும்னா இது ரெண்டத்தோடைய கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? ஒன்று பரலோகம் கூட்டு போவோம் ஆவி, ஆவியான சத்தத்தை கேட்டால் பரலோகம் போவோம், மாம்சத்தின்படி நம்ம பிழைச்சோன்னா செத்து போயிடும். இப்போ எப்படின்னா 2 சவுண்டு கேட்டிருக்கு. இப்போ இவங்க வந்து முடிவு எடுக்கணும். டிசிஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னா, இப்போ பழத்தை பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? பழத்தை பார்த்தோன்னே அந்த மாம்சம், அந்த ஏவாளம்மாவோட மாம்சம் வந்து என்ன சொல்லுதுன்னா, பார்வைக்கு இன்பம். ஓகேவா? அந்த கனியை பார்க்க இன்பமாக இருக்குது, புசிப்புக்கு ஏற்றது, கண்களை திறக்கிறது தான். அப்படி எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்குங்க. பக்கத்துலேயே தான் ஏசப்பா வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருக்கிறாரு. அது பார்க்கறதுக்கு அதான் வசனம் சொல்லல, ஏசப்பா தான் ஜீவன். ஓகேவா? அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் கிடையாது. அவருடைய வழி சிலுவை, அவருடைய பரலோக ஜீவனுக்கு போகிற வாசல் சும்மா அப்படி சூப்பராக இருக்காது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் தான் இருக்கும். அநேகர் அதில் பிரவேசிக்க பார்ப்பார்கள், ஆனால் அது அவர்களால் கூடாமற் போகிட்டு என்று வசனத்தில் எழுதியிருக்குது. அது பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இயேசு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதான் சொன்னேன்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கன்னு போட்டிருக்கல. நீ கர்த்தருடைய வாசனத்துக்கு படி வாழாமல் வசனத்தை பின்னாடி தள்ளி போட்டு, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார், பாவம் இது இப்படி செய்யாதுன்னு சொல்லும் போது நீ அதுக்கு அந்த அப்படின்னு அதை தட்டி விட்டுட்டு நீ அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்யும்போது உங்களுக்கு சரீரத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகும். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னாடி போட்டுட்டு நீ பிசாசின் சத்தத்தை கேட்டோ இல்லாட்டி உன்னுடைய சுய விருப்பத்தின்படியோ, பிசாசு பழத்தை எடுத்து வாயில் ஊட்டலை, உனக்கு பிசாசு வஞ்சித்ததுன்னு சொல்கிற, பிசாசு உன் வாயில் பழத்தை கொண்டு கொடுக்கல. நீ முடிவு பண்ணுற பழம் பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது, புத்தியை தெளிவிக்கிறது. உன்னுடைய விருப்பத்தினால தான். ஓகேவா? நீ உன்னுடைய மாம்சம் வந்து இச்சிக்குது பழத்தை. கர்த்தருடைய வார்த்தை நீ புசிக்கும் நாளிலே சாகவே காணும், பின்னாடி தூக்கி போட்டாச்சு. பக்கத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியும் பக்கத்தில் தான்டே இருக்குது. அது வழி ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இடுக்கமும் வழி நேரு பார்க்க நல்லால. இயேசுதான் ஜீவன். அவர் சொல்வார், நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவன். இயேசுவோட வழி பார்க்க இன்பமா இல்லை. இயேசுவோட அந்த நித்திய ஜீவன் வேணும். பட் அந்த நல்லா இல்லை. தன் விருப்பத்தையும் நிறைவேற்றணும், அதுக்கப்புறமும் அந்த பழத்தை போய் சாப்பிட்ருவான்னு தெரிஞ்சு. இப்போ ஏசப்பா வந்து தோட்டத்துக்கு வெளியே துரத்தி விட்ருவார். ஏசப்பா வந்து என்ன ரொம்ப நல்லவராச்சே, என்னப்பா தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார், அப்படி கிடையாது. அவன் இயேசுவும் வேணும், நித்திய ஜீவனை அவன் கையை நீட்டி சாப்பிட்றக்கூடாதுன்னு வெளியே அனுப்புகிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாம்சத்தின்படியே பிடித்தால் செத்துருவீங்க, பிசாசின் சத்தத்தை கேள்வி கேட்டால் செத்துருவீங்க. இவ்வளோதான். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் சந்தோஷம், ஏசப்பா வசனத்தில் தான் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்கு வெளியில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அது பரலோகம் விரும்பலை. வசனத்திற்கு விரோதமாக நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஆவியானவர் சத்தத்திற்கு இன்னைக்கு என்ன, என் மாம்சம் சாக மாட்டேங்குது. வசனம் எத்தனை பிரசங்கியார் பிரசங்கத்தை கேட்டோம், இன்னும் வசனம் படி வாழ முடியலையே, மாம்சம் செத்து தொலைய மாட்டேங்குது. ஏன்? ஃபஸ்ட்டே ஏசப்பா சொல்லுவார், ஜீவனுக்கு போகிற எப்படி போகணுன்னு கேட்கும்போது தெளிவாக சொல்லிடுவார், என் பின்னாடி வர விரும்புகிறவன், பரலோகராஜ்யம் ஏசப்பா போயிட்டுருக்கிறாரு, அவர் பின்னாடி வர விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்னா, தம்பி சாத்தா இந்த மாதிரி வந்து பேசுவான், இப்படியாக சூப்பராக இப்படியாக அப்படி பெரிய ஆளாயிரலாம், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் இயேசுவுக்கு காண்பித்த மாதிரி உனக்கு காட்டுவான். ஓகேவா? அப்போ நீ என்ன செய்யணும்னா, தன்னைத்தான் வெறுத்துனானது. என்னுடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, எனக்கு சுய விருப்பங்களும் உண்டு. எல்லாத்தையும் பிசாசு தரலே, பிசாசு சஜஷன் கொடுப்பான். ஓகேவா? இப்படியாக போனால் நீ இப்படி ஜம்முன்னு இருப்ப அப்படின்னு சஜஷன் பண்ணுவான். உனக்கு தான்
நீ தான் உன்னோட ரோல் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது. ஏசப்பா சத்தம் கீழ்ப்படுகிறியா? தன்னைத்தான் வெறுத்துனா என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் போட்டுட்டு சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அவர் சொல்கிறத செய்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டாங்க ஆதாமே. சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு கிடையாது. சுய விருப்பத்தை நிறைவேற்றிட்டுனா வெளியே போயிடுவ, தோட்டத்துக்கு வெளியே. நீ வெளியே உட்காந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏசப்பா தோல் உடை போர்த்தி அவங்களை வெளியே அனுப்பிச்சிடுவார். ஓகேவா? தோட்டத்திற்கு வெளியே அனுப்பிச்சிடுவார் தோல் உடை போட்டு. தோல் உடை உண்டாக்குனார்னா ஒரு பலியை நடந்திருக்குது தோட்டத்திற்குள்ளே. ஓகேவா? ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது, ஒரு மாம்சம் உள்ளே இருக்குது, தோல் மட்டும் தான் வெளியே போயிருக்கு. ஓகேவா? இதே இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியும் சென்டரில் தான் இருக்குது. ஏசப்பா அதுக்கு ஒரு காவல் வைக்கிறாரு, வீசுகிற சுடரொளி பட்டயத்தை அதில் வைக்கிறாரு. ஓகேவா? அப்படி வச்சுட்டு இப்போ தோட்டத்திற்கு வெளியே தான் ஜனங்கள் பெய்யாச்சு. ஜீவனுக்கு உள்ள தோட்டத்திற்குள்ளே இருந்தவன் வெளியே இருக்கான். அதே போல தான் அன்னைக்கு அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட, அதான் வசனம் சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவார். மோசஸை பற்றி ஒரு வசனம் இருக்கும். அவன் பார்வோன் குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறத தெரிந்து கொண்டானா. அநித்தியமான அந்த எகிப்து தேசத்தில் உள்ள பாவ சந்தோஷத்தில் அவன் சந்தோஷமாக இருக்கிறத விட தேவ ஜனங்களோடு துன்பப்படுறத அவன் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டானா. இப்போ எது சந்தோஷம்? தன்னுடைய விருப்பம்னு ஒன்று இருக்கும். சாத்தான் கூட சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், ப்ரோ நீ இது எவ்வளோ பெரிய ராஜாவோடைய பொண்ணோடைய பையன், இந்த போஸ்டிங்கை விட்டுட்டு அவன்கிட்ட போய் வனாந்தரத்தில் போயிட்டு கோலை தூக்கிட்டு. சிம்பிள் ப்ரோ, ஒரு காம்ப்ளிகேட்டில் வரும். பரலோகம் சொல்லும் சந்தோஷம் எது? தெளிவாக சொல்லுவார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கு. மனம் திரும்பணும். முதல்ல சுய விருப்பத்தை செய்கிறத நிப்பாட்டணும். சாத்தான் சஜஸ்ட் பண்ணுவான், சாத்தான் வஞ்சிச்சிட்டான் தம்பி, தின்னது நீ. புரியுதா? அவன் சஜஸ்ட் பண்ணான், வேறு டாக்டரின் தான் கொடுத்தான். உனக்கு இன்னொரு டாக்டரின் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார்ல, பிதாவாகிய தேவன். சுய இச்சையை நிறைவேற்றியா? டைரக்டாக ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு வரமாட்டான். வெளியே இருந்து ஃபர்ஸ்ட் கிரியை செய்வான். கீழ்ப்படிஞ்சாதான் பரிசுத்த ஆவியானவர் வெளியே போவார். அதுக்கப்புறம் தான் அவன் ஸ்பிரிட்டு உள்ளே வரும். அப்போ அவனுக்கு அதான் சொல்லுவார், பாவம் செய்கிறவன் பிசாசுனால உண்டாகிருக்கிறான். உண்டாக்குனது இயேசு தான். யார் வார்த்தையை கீழ்ப்படுகிறியோ அவனை மாதிரியே ஆகுவ. இயேசுவின் வார்த்தைப்படி வாழ்ந்தனா இயேசுவை போல வாழுவ. இயேசுவின் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சனா உன்னை பார்க்கும்போது இயேசு தெரிவார். உள்ள உன் இயேசுவின் சாயல் தெரியும். புரியுதா? முதல் சந்தோஷம், மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் ரொம்ப ஹாப்பி. நீ மனம் திரும்பணும். மனம் திரும்புறதுன்னா என்னது? விருப்பம் பரலோக ராஜ்யத்திற்கு நல்லா மனம் திரும்புங்கள். இப்போ இயேசுவோட ஃபர்ஸ்ட் ப்ரீச் மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஓகேவா? நீ மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். பரலோகம் வரணும் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு பின்னாடி வரணும். ஓகேவா? உன்னோட விருப்பங்கள் ஆசைகள்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு பிசாசு சொல்லுவான், டேய் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கை விட்டு இயேசு பின்னாடி போறியாடா அப்படின்பா. போடா அப்படின்னு குப்பை தொட்டில் போட்டு தன்னைத்தான் வெறுத்து இயேசு பின்னாடி போனோம். ஓகேவா? ரெண்டாவது வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கோம், என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தை விட எனக்கு என்ன சந்தோஷம்னு போட்டிருக்கு பைபிளில். நீ சத்தியத்திலே நடக்கிறது தான் இயேசுவுக்கு சந்தோஷம். நீ பெரிய கார் வாங்கிட்டேன்னா இயேசுவுக்கு சந்தோஷம் கிடையாதுப்பா. நான் பெரிய வீடு கட்டிட்டேன், ஐயா டிப்பன்லாம் கட் பண்ணேன் ஊழியக்காரன், என் பிள்ளைகள் அந்த போஸ்டிங். நீ ராஜாவாகவே இருந்தாலும் இந்த இந்தியாவுக்கு, நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவே இருந்தாலும் பரலோகம் அதில் சந்தோஷப்படாது. நீ மனம் திரும்பி பரலோக நல்லா பாருங்களேன். ஏசப்பாவோட வாழ்க்கையில் சந்தோஷம், அவர் ஆவியில் களி கூர்ந்தார் அப்படின்ற ஒரு வசனம் வரும். அவர் எந்த இடத்துலையும் சந்தோஷப்பட்டார்ன்ற ஏதாச்சும் ஒரு இடத்துல அநேக வியாதியஸ்களை சுகமாக்கினார், செத்தவன்லாம் உயிரோடு எழுப்பினார். அவர்கிட்ட இயேசுகிட்ட வந்துட்டியா, எசப்பா என் பாவத்திலிருந்து விடுதலை,
நான் வியாதியிலேருந்து சுகம் தானே தந்துடுவார், அவ்வளோதான். ஏசப்பா சந்தோஷமாக இருந்தாரா? ஏசப்பா சந்தோஷமாக இருந்தாரா வியாதிகளை சுகம் உண்டாக்கிட்டு? கிடையாது. அந்த ஒரு வியாதி அற்புதம் உண்டாக்குன, சுகம் உண்டாக்குன, அவர் ப்ரீச் பண்ண எல்லா இடத்துலையும் ஜனங்கள் மனம் திரும்பாததை கண்டு சபித்தார். வசனத்தில் இருக்கு. என்னைக்கு தெரியுமா சந்தோஷப்பட்டார்? தன் சீஷர்களை ஏசப்பா அனுப்புகிறாரு. அவன் திருப்பி வரான். ஆண்டவரே, அற்புதம், அட்டையாளம், எம்மோ வியாதிகள் சுகம். நீ இதுக்கு சந்தோஷப்படாத, ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதியிருக்குன்னு சந்தோஷப்படுன்னு சொன்னார் ஏசப்பா. எப்போ சந்தோஷம்? நீ பாவத்தை விட்டுட்டு உன் மாம்ச விருப்பத்தை குப்பை தொட்டியில் போட்டுட்டு பிசாசு சொல்லுவான், டேய் பார்வோன் குமாரத்தின் மகன், தேவனை போல, தேவர்களை போல, பி லைக் அ காட். ஆதாமுக்கு அப்படி தான் சொன்னான், சாரி ஏவாளுக்கு அப்படி தான் சொன்னான். அவன் சொல்கிற இச்சை வார்த்தைகள் ஏசப்பா காட்டினான். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து அதை குப்பத்தொட்டில் போட்டுட்டு, தான் விருப்பத்தை குப்பத்தொட்டில் போட்டுட்டு இயேசு பின்னாடி போனோம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தான் பரலோகத்தில் சந்தோஷம். பரலோகம் இந்த சந்தோஷத்தை தான் விரும்புது. தோட்டத்துக்கு வெளியே ஆதாம் போயிட்டாங்க. உள்ள தோட்டத்து சென்டர்லாம் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு. பரலோகம் சொல்லுது, இப்போ ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சம் கொடுக்கப்படும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்க போட்டுட்டேன், அல்லேலூயா ஆண்டவரை எழுப்பதை தாரும் ஜெபம் பண்ணிட்டேன், சர்ச்சில் பெரிய ஃபேனு மாட்டிட்டேன், மணியை மாட்டிட்டேன், பெருசாக கோபுரம் கட்டிட்டேன், எல்லா ஃபெஸ்டிவல்லையும் முன்னாடி இருக்கிறேன், எல்லா ஊழியர்களையும் மிஷினரிகளையும் தாங்கிட்டேன், பரலோக ராஜ்யம் வருவனா? இல்லை, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படும். ஜெயம் கொள்ளணும்னா முதல்ல தோட்டத்துக்குள்ளே வரணும். தோட்டத்துக்குள்ளே வரணுமா? தோல் போட்டிருக்கல உள்ள, நல்லா புரிஞ்சுக்கோ. தோட்டத்துக்குள்ளே வந்தால் கம்யூனியன் உண்டு. கம்யூனியன்னா தோல் உடை போட்டிருக்காரு, உள்ள மாம்சமும் ரத்தமும் அடிக்கப்பட்டிருக்கு, சிந்தப்பட்டிருக்குது. அதுதான் உங்களுக்கு பழைய புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி உங்களுக்காக மரித்தார். என் மாம்சத்தை புசிங்கள், என் ரத்தத்தை குடியன்னு சொன்னார். அது எல்லாத்துக்கும் கிடையாது. 7000 பேருக்கு சோறு போட்டார், அங்கே கொடுத்தது இயேசுவின் சரீரம் கிடையாது. 5000 பேருக்கு கொடுத்தாருல சாப்பாடு, அது கிடையாது. சீஷர்களுக்கு 12 சீஷர்களுக்கு தன்னை தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வந்தான்ல, எனக்கு விருப்பம் இருக்கு எல்லாத்தையும் குப்பை தொட்டில் போட்டு இயேசு பின்னாடி வந்தான்ல, அவனுக்கு தான் தனியாக கொடுக்குறாரு. இது எதுனது? கம்யூனியன். தான் சுய விருப்பத்தையே நிறைவேற்றிட்டு இயேசு வார்த்தையெல்லாம் குப்பை தொட்டில் தூக்கி போட்டுட்டு தேவசித்தம் செய்யாமல் மனம் திரும்பாமல் நீ அந்த கம்யூனில் கையை வச்சனா தோட்டத்துக்கு வெளியே இருந்து கையை வைக்கிற. அதான் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் செத்து போயிடுவேன். வசனத்தில் இருக்குப்பா. வியாதியா வருது. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணக்கூடாது. முதல்ல சீசனாக ஏசப்பா பரலோகத்துக்கு போகும்போது தெளிவாக சொல்லுவார் அவரோட சீசர்கள்ட்ட, நீ உன்னுடைய இந்த கீழே இந்த உலகத்தில் எல்லாத்தையும் என் வசனத்தை, அதாவது ஏசப்பா எல்லாத்தையும் இன்ஜினியர் ஆக்கு, டாக்டர் ஆக்கு, ராஜாக்கள் ஆக்கு, அப்படி தீர்க்கதரிசிகள் ஆக்கு, மெய்ப்பனாக்கு சொல்லலை. ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லுவார்? அவன் சீசனாக்கு, என் வசனத்தை கை கொள்ளும்படி சொல்லு. சீசன்னா யாரு? ஃபர்ஸ்ட் பாருங்க பைபிளை. டிசைபிள்ஸ் ப்ரோ, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு என்னன்னு பாரு. உன்னை பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே இந்த உலகத்தில் உண்டாக்குனாரா? ஏசுட்ட பாசமும் கிடையாதா? உன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த உலகத்தில் உண்டாக்குனாரு ஏசப்பா. இயேசுவின் வார்த்தையின்படி வாழணும். அதான் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்கு வெளியில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. உன் விருப்பத்தை நிறைவேற்றிட்டு சந்தோஷம், அது பரலோகம் சந்தோஷம் படாது. ஆனால் பைபிளில் தெளிவாக சொல்லுவார், ஏசப்பா ஆவியில் களி கூர்ந்து, நீ அற்புதம் செஞ்சிட்டேன்னு சந்தோஷப்படாத, வியாதிலாம் சுகமாயிட்டேன்னு சந்தோஷப்படாத, உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, சந்தோஷப்படு. ஏசப்பா அப்போதான் சந்தோஷமானார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தான் சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷம் தான் கர்த்தருக்குள் சந்தோஷம். புரியுதா? எப்போவுமே எல்லாத்தையும் பண்ண வேண்டியது சுய விருப்பத்தின்படி. பிசாசு தலையில் பழி, பிசாசு சர்ப்பம் மஞ்சித்தது. தம்பி, பிசாசவன் வாய்க்குள்ள வாயில் ஊட்டினான் பழத்தை,
சஜஸ்ட் பண்ணான், டாக்டரின் கொடுத்தான், நீ தான் தின்ன, உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பக்கத்தில் தான் இருந்துச்சுப்பா, ஜீவ விருட்சத்தின் கனி பக்கத்தில் இருந்துச்சு, பிடிக்கலையே. இயேசுவும் இப்போ அப்படிதான், விரும்பத்தக்க ரூபம் அவர் கிடையாது, ஜீவனுக்கு போகிற வாசல், விரும்புகிற பாதை கிடையாது. இந்த வச்சிருக்கிய கையில் வசனம், அது எத்தனை பேருடைய, அப்போ பவுலுக்கெல்லாம் மூளை இல்லை அப்படியா? தன் சுய நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எப்படின்னா, எங்களை ஐஸ்வர்யவான்களாக அவர்கள் தரித்திரரானார்கள். இப்போ தரித்திரரான இந்த சிலுவையை தூக்கிட்டு, உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, இந்த உலகத்தான் நான் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள ஃபார்மா நான் செய்ய மாட்டேன், ஏசு என்ன சொல்கிறாரோ அப்படி செய்வேன்னு சொன்ன பவுல், 12 சீஷர்கள், இந்த இயேசு கிறிஸ்து, இவங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டான அந்த நாலேஜ் இல்லை ப்ரோ. அவங்களாம் ரத்த சாட்சி, அவங்களுடைய மரணம்லாம் கொடூரமாக இருந்துச்சு. அவங்க கரெக்டாக வாழ, இப்போ நான் தான் கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை வர காணிக்க போடுறேன், இப்படி தான் நல்லா பாரு பைபிளில். அப்போ அவங்களுக்குலாம் ஞானம் இல்லை, அப்படி தானே? உங்களுக்குலாம் ரொம்ப ஞானம், வானத்திலேருந்து விழுந்துட்டிய. உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். இந்த பைத்தியமான சிலுவை குறித்த உபதேசம் இருக்குல்ல, இதை கெட்டு போகிறவனுக்கு பைத்தியக்காரன் மாதிரியே இருக்கும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம், புரியுதா? ஆனால் ரட்சிக்கப்படுகிறவனுக்கு அது தேவ பலன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ சிலுவை தூக்குன ஏசப்பாவுக்கெல்லாம் சரியாக நாலேஜ் இல்லை, உங்களுக்கு ரொம்ப நாலேஜ் ஆகிட்டு, அப்படி தானே? நியாய தீர்ப்பில் தெரியும், இந்த ஞானிகள் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறீங்கள, நீங்களாம் அந்த பைத்தியம்னு சொல்லியிருப்பீங்களே, ரோடா ட்ராக் சூட் இருக்குது, ஏசு நேசிக்கிறான்னு சொல்லுது, இந்த பாரு அடிக்கிறான் அவன்கிட்டே திருப்பியுமே பிரசங்கம் பண்ணுது, அவன் தான் கம்பவுண்டில் கழுவி ஊற்றுறான், அவனுக்கே திருப்பியும் பேசுது. பைத்தியக்காரன்ல, சிலுவை தூக்குறலாம் பைத்தியக்காரன். நீங்களாம் ஞானிகள், தெளிவாக எழுதியிருக்கு வசனத்தில், உலகத்தின் ஞானிகளே வெட்கப்பட்டு நிற்ப நியாய தீர்ப்பில், நீ லூசு நீ அப்போ பார்த்தாலும் இங்கே மதம் மாற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுறல்ல, தூக்கி அடிக்கிறல்ல, சிறையில் தூக்கி போடுறல்ல, எத்தனை பேரை கொண்டிருக்குது, எத்தனை ரத்தங்கள் இந்த சிந்திப்பட்டிருக்கு தெரியுமா இந்திய தேசத்தில்? அப்போ அவனுங்களாம் பைத்தியக்காரங்க, இவர்கள்லாம் ரொம்ப நாலேஜ். அது அந்த 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 ட்ரீயோட பேர் என்ன தெரியுமா? நன்மை தீமை அறியத்தக்க கனியோட அந்த ட்ரீயோட பேர் என்ன தெரியுமா? ட்ரீ ஆஃப் நாலேஜ். இவர்கள்லாம் ரொம்ப ஞானிகள். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவனா பைத்தியக்காரன். அதை புசிக்கணும்னு வையன், சுடரொளி பட்டயத்துக்கிட்ட அடி வாங்கணும், வீசுக்கிட்டே இருக்கும். அதான் வசனம் சொல்லுது. இப்போ கையில் வச்சிருக்கிறீங்களே பைபிள், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது உன்னை மாம்சத்தின்படி சாவடிக்கும். நீ மாம்சத்தின்படி செத்தாதான் ஜீவ விருட்சத்தின் கனி. ஆவியானவர் சொன்னதை கீழ்ப்படி, மாம்சம் சாவும். அம்மா சுய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது சர்ப்பம் வஞ்சித்தது. எப்போ வசனம் முடிய வாழ முடியல. முதல்ல உன் விருப்பத்தை குப்பை தொட்டியில் போடு. ஜபமும் ஏசப்ப உங்களுக்கு என்ன ஜபம் சொல்லி கொடுத்தாரு? பர மண்டலங்கள் இருக்கிற என் பிதாவே. ஏன் ஒருத்தன் வந்து கேட்பான் ஏசப்பாட்ட, எது பிரதானமான கட்டளை? இன்னைக்கு ஜபம் என்ன தெரியுமா? கிறிஸ்டியானிட்டியோட ஜபமே, உனக்கு ஜபமே பண்ண தெரியாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் இன்னவடி வேண்டிக் கொண்டு பண்ணணும்னு தெரியாத காரணத்தினால் எனக்காக உங்களுக்கு வாக்கு கடங்கா பெருமூச்சோட வேண்டுதல் செய்யும் ஆவியானவர் வந்து உனக்காக வேண்டுதல் செய்வாராம். அப்போ என்ன அர்த்தம்னா, உனக்கு ஜபமே பண்ண தெரியாது, நீ என்ன ஜபம் பண்ணுற? வாய்ப்பாடு தான். 1 1 2 2 2 4 3 3 6. ஆண்டவரே காலைல பாதுகாத்து கொள்ளுங்க, போக்கில் ஒருத்தர் கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, காடு தாங்க, வீடு தாங்க, வேலை தாங்க. இதான் ஜபம். ஆமேன். பரலோக ராஜ்யமும் வேணும். தோட்டத்துக்கு வெளியே போய் கம்யூனியன் எடுக்கிறது. தம்பி நீ சீசன் ஆகிட்டு தான் கம்யூனியன் எடுக்கணும், இல்லாட்டி நீ அபாத்திரமாக எடுக்கிற. சும்மா கர்த்தரின் பந்தியில் வான்னு கூடுவோம், சீசன் ஆகிட்டு வா. அபாத்திரமாக பானம் பண்ணால் செத்து போயிடுவீங்க. புரியுதா ப்ரோ? பிரதானமான கட்டளை என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஓகேவா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நீ அன்பு கூறணும். இதுதான் பிரதானமான கட்டளை. 2வது தான் எல்லா மக்கள், மனைவி பொண்டாட்டிலாம் 2வது கட்டளை. உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கிறது 2வது கட்டளை. ஃபர்ஸ்ட் தேவனில் நீ அன்பு கூறேன்னு வாயில் சொல்லி வசனத்தின்படி வாழலைன்னா அது பேர் என்னது? நான் சும்மா இயேசுவை லவ் பண்ணுறேன்,
அப்படின்னு சொல்கிறது அளவு கிடையாது. வாயில் சொல்லுவது லவ் இல்லை, கிரியையில் செய்வதுதான் லவ். வசனம் என்ன எதிர்பார்க்குது? வசனத்தை கை கொள்கிறவன் தான் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறான். பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அவருக்கு தாய் சகோதரன் எல்லாம். சும்மா இயேசுவை லவ் பண்ணுறேன், வசனம் படி வாழ மாட்டேன், சுய இச்சையை நிறைவேற்றுவேன், எனக்கு விரும்புகிறபடிலாம் செய்வேன், நான் எதை செஞ்சாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் செய்வேன். நீ ஜெபம் பண்ணிட்டு செய்யக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு இயேசு உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அதுதான் ஜெபம். புரிஞ்சுட்டா? எதுனால நான் ஜெபம் பண்ணிட்டு தான் செய்வேன் ப்ரோ, அது ப்ரேயர் கிடையாது. புரியுதா? எதுனாலும் ப்ரேயர் பண்ணு, ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், அது பேர் தான் ப்ரேயர். புரிஞ்சுட்டா? பிதாவே, பரமண்டலங்கள் இருக்கிறேன் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணுறோம், வாழ்க்கையில் முதல்ல நீ சித்தம் செய்யணும், ஏசப்பா விருப்பத்தை நிறைவேற்றணும், அப்புறம் உலகம் ஃபுல்லாக நிறைவேற்றுவோம். புரியுதா ப்ரோ? சும்மா எதுனாலும் நான் ஜெபம் மட்டும் தான் செஞ்சேன், நான் இப்போ எதுனாலும் ஜெபம் மட்டும் தான், நீ என்னன்னாலும் ஜெபம் மட்டும் செய்யக்கூடாது ப்ரோ. நீ எல்லாத்தையும் ஜெபம் பண்ணிட்டு செஞ்சாலும் நீ நரகம் தான் போயிடுவேன். ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அப்படி செய். புரியுதா? வசனம் தெளிவாக சொல்லிட்டு, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தருக்கு வெளியில் சந்தோஷமாக இருந்தால் நரகம் போயிடுவேன். புரிஞ்சுட்டா ப்ரோ? ஸோ கேர்ஃபுல். நான் பாருங்கள், இப்போ நான் நம்மளே நிதானித்து அறிவோம், நம்மளே நிதானித்து அறிவோம். நான் கர்த்தருக்குள்ளே தான் சந்தோஷமாக இருக்கிறேனா, இல்லாட்டி கர்த்தருக்கு வெளியில் சந்தோஷமாக இருக்கிறேனா? கர்த்தருக்கு வெளியில் சந்தோஷமாக இருந்துட்டு தோட்டத்துக்கு வெளியே இருந்துட்டு வெளியே கம்யூனியன் குடிச்சிட்டு இருக்கேன்னா உள்ள தோட்டத்துக்குள்ளே வந்தானு பாரு. உள்ளே வீசுகிற அந்த சுடரொளி பட்டைக்கிட்டு அடி வாங்கினியா, சாவு மாம்சத்தின்படி செத்துட்டான்னு பாரு உன் சரீரம். 3 சவுண்டும் கேட்கும், ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆத்துமா சென்டரில் இருக்குது, அதுதான் உனக்குள்ளே இருக்குது, ரொம்ப முக்கியமான ப்ரீசியஸான ஒன்று. ஆவியானவர் சொல்லுவார், ஏசப்பா சொல்லுவார், உனக்கு வசனத்தில் பாரு, இதை பண்ணி இதை பண்ணாதன்னு சொல்லி கொடுப்பாரு. அது உனக்கு பார்க்க செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அப்படி ஈஸியாக இருக்காது. சிலுவை அப்படி ஜாலியாக ஆடி காரில் இருக்கும், வலிக்கத்தான் செய்யும். இன்னொரு சவுண்டு கேட்கும், பிசாசு டாக்டரின் கொடுப்பான், இப்படி இரு, அது அப்படி கட்டளைக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே விபச்சாரம் செய்யாதேன்னு சொன்னால் அதை செய்யணும், பழந்து இங்கே அதனா தின்னுன்னு சொல்லும், அப்படி இருக்கும். அதை கேட்ட பிறகு இப்போ உன்னுடைய மாம்சம் சொல்லும், எது சூப்பராக இருக்கும்னா பிசாசோட ப்ரீச்சி கேட்க ஈஸியாக தான் இருக்கும். அதான் வசனத்தில் இருக்குது, அநேகர் அந்த கடைசி காலத்தில் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திருடாய்த்து தெரிந்து கொள்வாங்களாம். ஏன்னா சத்தியம் பேசுகிறவன், புரியுது உங்களுக்கு, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சுய இச்சைனா இவன் விரும்புகிறபடியே பிரசங்கம் இருக்கணும், இவன் விரும்புகிறபடியே தீர்க்க தரிசனம் இருக்கணும், இவன் விரும்புகிறபடியே ஜபம் இருக்கணும். எப்படி இருக்கும் பிரசங்கம்? நீ விரும்புகிறபடி இருக்காது ப்ரோ. ஜீவ விருட்சத்தின் கனி பார்க்க இடுக்கமாக இருக்கும் வழி, அதில் ஈஸியாலாம் போக முடியாது. அநேகர் பிரவேசிக்க பார்த்தாலும் அவர்களால் கூடாமல் போயிட்டு, அப்போ யார் ரட்சிக்கப்படக்கூடும் கேட்குறாரு பேதுரு. உங்களால் கூடாதுதான், மனிதர்களால் கூடாதுதான், தேவனால் கூடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு மேண்டேட்டரியான விஷயம். உங்களை நீங்களே வஞ்சித்து விடாதீர்கள். சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கோ. இயேசுவோட டாக்டரின் எப்படி இருந்துச்சுன்னு பாரு. ஃபஸ்ட்டு டாக்டரினே, புசிக்கும் நாயிலே சாகவே சாவாய். உண்மையாக சொல்லுது, ஹார்டாக தான் இருக்கும். ஏசப்பாவோட டாக்டரின் ஹார்டு, ஏசப்பாவோட வழி ஹார்டு. ஏசப்பாவோட பின்னாடி போகிறது கஷ்டம்தான். சீசர்கள் எல்லாரும் ரொம்ப சூப்பராக, டெத்து கிடையாது அவங்களுக்கு, ரத்த சாட்சி. ஒருத்தர் யூதாஸு செல்ஃப் சூசைடு, அவரை விட்டுருவோம். யோவானும் விட்டுருவோம், அவர் இயற்கையாக மரணமானாரா கரெக்டாக தெரில. மிச்சம் 10 பேரும் ரத்த சாட்சி. புதுசாக ஒருத்தவங்க சேர்த்தாங்க, அவரும் ரத்த சாட்சி. இயேசு பின்னாடி நீ போகிறேன்னு சொல்கிறேன்னா இயேசுவுக்கு நடந்ததெல்லாம் உனக்கு நடக்கும், அதுதான் கரெக்டு. நீ இப்போ யாரை ஃபாலோ பண்ணுறியோ அவங்கள மாதிரியே ஆவ, கரெக்டு தானே? கிறிஸ்டியானிட்டி பேச என்ன நினச்சிய நீங்கள்? எது ஆசீர்வாதம், எது சந்தோஷம் சொல்லுங்கள். கிறிஸ்டியானிட்டி லைஃப் என்னது? நீ டிசைபிள் ஆகணும்னு சொல்லுது பைபிள், நீ சீசர் ஆகணும்னு சொல்லுது. சீசர்னா யாரு? நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி சொல்லு, எல்லாத்துக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானசனம் கொடுத்து அவர்களை சீசர்கள் ஆக்குங்கன்ற மாதிரி தான் வசனத்தில் இருக்குது.
புரியுதா ப்ரோ? முதல்ல சீசன் ஆகு, அதுக்கப்புறம் அப்பத்துலேயும் ரசத்துலேயும் கையை வை. மாம்சத்தின்படி சாவு, மனம் திரும்பு, அப்பந்தான் பரலோகம் சந்தோஷப்படும். நீ சத்தியத்தின்படி நடக்கிற அப்படின்ற சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் கிடையாதான் பரலோகத்துக்கு. நீ சத்தியத்தின்படி வாழ்றன்ற சந்தோஷத்தை விட வேற கிடையாது. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது தான் சந்தோஷம். சும்மா மனம் திரும்புங்க, மனம் திரும்பணும். நானும் உங்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாக போயிடக்கூடாது. சிம்பிள் ப்ரோ. பாவத்தை மேற்கொள்ள முடியல, வசனம் முடிவாக முடியல, சாத்தா எனக்கு விரோதமாக இன்னும் கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவை புரிஞ்சுக்கோ. நரகம் போவோம் ஆத்மா. ஆவியானவர் ஏசப்பா சத்தத்திற்கு செவி கொடுத்தா உன்னுடைய ஆத்மா பரலோக ராஜ்யம் வரும். ஓகேவா? இப்போ சாத்தான் சொல்ல தான் செய்வான். உன் மைண்டு அப்படியே அந்த அந்த அவர் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுக்கு நேராக உன்னை கொண்டுட்டு போவான். முதல்ல அது இச்சிக்காத. வாலிபத்தின் இச்சைக்கு விலகி ஓடன்னு போட்டிருக்கு. அந்த இடத்துல நிற்கிற ஓடணும்னு போட்டிருக்குல்ல. உன்னோட மைண்டில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வருவான் சாத்தான். எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் ஓட்டுவான். அப்புறம் பாவம் கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், மரணத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும்போது. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் விதையை போடும்போது டைவர்ட் ஏசப்பா வசனத்தை கை கொள்ளு, மாம்சம் ஆட்டோமேட்டிக்காக செத்துரும். நீ சுய விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டனா மாம்சம் சாவாது. ஆவியானவர் வெளியே போயிடுவார். அப்புறம் இப்போ சவுலுக்குள்ளே வந்த மாதிரி தான் அவரால் விடப்பட்ட. ஏன்னா இப்போ சவுல் இருக்கிறாருல்ல, சவுலுக்குள்ளே ஏன் ஏசப்பா பொல்லாத ஆவி விடணும்? ஃபஸ்ட்டு டாக்டரின் கொடுக்குறாரு, தம்பி எல்லாத்தையும் கொண்டு ஆடு மாடு எல்லாத்தையும் முடிச்சிரு அப்படின்னு கொடுத்தா சுய விருப்பம். பலியிட போகிறேன் ஆண்டவருக்கு கேட்டார். அவன்கிட்ட சொன்னதை மட்டும் சரி, ஆட்டோமேட்டிக்காக மாம்சம் செத்துடும். சொன்னதை சரியாமல் ஏசப்பாத்தை கீழே போட்டால் ஏசுவால் விடப்பட்ட பொல்லாதாவி உள்ள வரும், நரகத்துக்கு கூட்டு போயிடும் ஒன்று. ஸோ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்கு வெளியில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஜபம் சும்மா வாய்ப்பாடு ஜபம் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. உனக்கு ஜபமே பண்ண தெரியாதுன்னு போட்டிருக்கு பைபிளில். எதுனாலும் ஜெபம் பண்ணி தான் சார் செஞ்சேன், எனக்கே இப்படி நினச்சி. இனிமேட்டு ஜபம் பண்ணால் எதுனாலும் ஜெபம் பண்ணி செய்யாதீங்க, ஜபம் பண்ணு. பேசப்பா கெட்சம்ன ஜபத்தில் பண்ணுறாருல ஜபம், அவரோட விருப்பம் ஒன்று இருக்குது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்றது பிரேயர். அவருடைய விருப்பம், தேவ சித்தம் கிடையாது. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி ஆகிறவர். இப்படி தான் இருக்கணும் பிரேயர். உன் விருப்பம் வை, ஏசப்பா இப்படி இருக்கணும் ஆசை. ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை. வழி கஷ்டம்தான், இயேசுவோட வழி. உனக்கு யார் சொன்னா? சாத்தா சொல்லுவான். அதெல்லாம் ஈஸி ப்ரோ, சும்மா ஏசப்பாடா ஈஸியாக கிளிப்ப. நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால்னு போட்டிருக்கு பைபிள். எப்படி போ ஈஸியா சூஸ் பண்ணிக்கோ. இப்போவும் ஏசப்பா உனக்கு நல்லா பார்த்துக்கோ. பைபிளில் வந்து ஏசப்பா சொல்லிடுவார், கட்டளை கொடுத்துருவார், உனக்கு இப்படி தான் இருக்கணும், இதுதான். நீ பழம் சாப்பிடும்போது வாயில் கையை விட்டு அடைக்க மாட்டார். ஆதாம் சாப்பிடும் போது என்ன செஞ்சுக்கலாம்? மகனே பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்னா செத்து போயிடுவேன்னு சொன்னோம்னா அப்படி சொல்லியிருக்கலாம்ல. இல்லாட்டி வாயில் கையை விட்டு அடைச்சிருக்கலாம்ல, காப்பாற்றிருக்கலாம்ல. அப்படிலாம் கிடையாது. உன் விருப்பம் ப்ரோ, நீ செலக்ட் பண்ணுறது உன் கையில் இருக்குது. பக்கத்திலேயே ஜீவ விருட்சமும் இருக்கும், சாவுக்கு உண்டான பழமும் இருக்கும். உனக்கு தெரியும் சரியா? எதை தின்னா பரலோகம் போவோம், எப்படி வாழ்ந்தால் பரலோகம் போவோம், யார் சத்தத்தை கீழ்ப்படிஞ்சா. உன் சுய விருப்பத்தை கீழ்ப்படிஞ்சனா நீ சும்மா சாத்தான் தண்ணியில் பழிய போட்டால் சாபம் தான் வரும் உனக்கு. ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஒருத்தன் வந்து நீதிமானாக்கப்பட்டு போவான், ஒருத்தன் நீதிமானாக்கப்படாமல் இருப்பான். எப்படின்னா, நான் இப்படி இருக்கிறேன், இப்படியாக இருக்கிறேன், நான் இப்படி உபவாசம் இரு அப்படின்னு இருப்பான். ஒருத்தன் ப்ரேயர் பண்ணுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், தேவனே பாவியாக என் மீது கிருபையாக இருக்கும் போது நான் பாவின்னு ஒத்துக்கிட்டான் அவன். இவர் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, இவர் நீ தந்த ஸ்ரீயானவர் என்னை வஞ்சித்தால். இவங்க ரெண்டு பேரும் பரிசுத்தவான்கள். சாத்தான் தலையில் பழி. சாத்தான் டாக்டரின் மட்டும் தான் கொடுத்தான், உனக்கு ஆசையை தான் தூண்டினா, நீ தான் தின்ன. புரியுதா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இரு. கர்த்தருக்குள்ளே நீ சந்தோஷமாக இருந்தால் மாம்சத்துக்கு கொஞ்சம் வலிக்கும். மாம்சம் சாவதில்ல, சிலுவையில் அடித்து கொள்றாருல. கீழே இறங்கி வான்னு தான் சொல்லுவான் சாத்தான். நீ தேவனுடைய குமாரனானால் கீழே இறங்கி வா. சென்டிமெண்ட்டாக பேசுவான். சும்மா நீ மாம்சத்தின்படி சாவணும்,
அப்படின்னா நீ ரத்த சாட்சியாக மறிக்கணும்னு சொல்ல வரல. சப்போஸ் இயேசு உன்னை கூட்டா நீ சாக ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி லைஃப். நீ வாசிக்கிற வேதத்திற்காக எத்தனை சொட்டு ரத்தம். அவர்களாம் பைத்தியக்காரர்களா? அவனுக்கு வாழ தெரியாமலா? இல்லாட்டி அவனுக்கு அவன் விருப்பத்தை நிறைவேற்ற தெரியாமலா? எல்லா ஆசையும் அவனுக்கும் உண்டு. அப்போ அவன் பைத்தியக்காரனா? ரத்தம் சிந்தி செத்தவங்க பவுல் இயேசு கிறிஸ்துக்குலாம் அறிவு அப்படி இல்லைன்னு சொல்ல வரியா? உலகத்தின் ஞானிகளே, வெட்கமாயிரும் நியாய தீர்ப்புல. வசனத்துல எப்படி இருக்குன்னு பாரு. கிறிஸ்டியானிட்டி லைஃப்னா என்னன்னு பாரு. ஒன்றும் இல்லை ப்ரோ, உங்களுக்கு தான் உங்கள் கையில் வச்சாச்சு. சென்டரில் ரெண்டுமே இருக்கு. ஜீவ விருட்சத்தின் கனி, லைஃப் ஆஃப் ட்ரீ, ட்ரீ ஆஃப் லைஃப் ரெண்டும் இருக்கு. ட்ரீ ஆஃப் நாலேஜ், ரொம்ப நாலேஜ் புரிஞ்சிட்டா? ரொம்ப நாலேஜ் வந்திருக்கும் சில பேருக்கு. உடனே இதெல்லாம் அற்பமாக இருக்கும். லூஸு மாதிரி பேசுது, லூஸ், அறிவே இல்லை. இதையே சோடியாக வச்சுட்டு இருக்காங்க. ரோடாக ஏசு நேசிக்குதுன்னு. பொழப்பே இல்லை. பிச்சை எடுக்கலாம் இந்த பொழப்புக்கு. இப்படி தான் இருக்கும் உலகத்தின் ஞானிக்கு. சிலுவை தூக்குறவனை பார்த்தா அற்பமாக இருக்கும். மூஞ்சில துப்புவான், மண்டலை கொட்டுவான். பட் ஏசு சொல்லுவார், மிகுந்த மழை. அவர் வல்லமையோடு வரத மனுஷகுமாரன் கெத்தா வருவார் ப்ரோ. நீங்கள் குத்தினவர்களாம் புலம்புவீர்கள். இயேசு வார்த்தையை பின்னாடி போட்டவெல்லாம் வந்து நிற்கிறார, என்ன பண்ற? போ குதி நரகத்தில் போய் மனம் திரும்பு. ஊழியக்காரனை பார்த்து அற்பமாக பேசுறது, அப்பிரயோஜனமான பிள்ளை, கடமையை மாத்திரம் செய்து எல்லா துதிகனமையும் இயேசுவுக்கே உண்டாவதாக. ஆமென்.